அனைவருக்கும் வணக்கம். இது வெங்கட்ராமன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி வாங்குவதற்கு முன் என்னென்ன செய்யணும். நிறைய பேராமீட்டர்ஸ் நிறைய இது இருக்குது. இதில் நம்ம ரெண்டாவது பாகமாக நம்ம பேச போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசணும்னா, மேனேஜிங் டைரக்டரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும், அதை அவங்க சைட்டில் போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். அது பார்க்கணும்னா நீங்கள் வீடியோ பார்த்தோம்னா பாகம் ஒன்றா பார்க்கலாம். இப்போது நம்ம பேச போகிறது மார்க்கெட் ஷேர் ஆஃப் தி கம்பெனி. இப்போ ஒரு பங்கு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய சந்தையில் எவ்வளோ பர்சன்டேஜ் அது க்ரோத் ஆகுது அப்படிங்கிறது, அதனுடைய பங்கு எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஃப்எம்சிஜி செக்டார், அதாவது நுகர்வோர் உள்ள துறையாகட்டும், இல்லை ஆட்டோமொபைல் செக்டார் தட் இஸ் வாகன உற்பத்தி செய்யக்கூடிய துறையாகட்டும், ஒரு கம்பெனியினுடைய பங்கு அந்த செக்டாரில் எவ்வளவு இருக்குது, அதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அதனுடைய பர்சன்டேஜ் போன வருஷம் எவ்வளவு இருந்தது, அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோ இருந்தது, ஒரு 3 வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அதோட மார்க்கெட் ஷேர், அதாவது பங்கு எவ்வளவு இருக்குது க்ரோத்துக்கு அப்படிங்கிறத we have to see. சப்போஸ் இது பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜ் ஒரு 22%, அதுவே அதிகம் தான், இருந்தாலும் 22% வச்சுக்கிறோம். இந்த வருஷம் 22%, அப்போ போன வருஷம் எவ்வளோ பர்சன்டேஜில் இருந்தது, 25ன்னு வச்சுக்கலாம். அதுக்கு முந்தின வருஷம் 27ன்னு வச்சுருந்தா கூட, ஏன் அது ஒவ்வொரு வருடமும் அதனுடைய பர்சன்டேஜை குறைஞ்சிக்கிட்டே வருது, அதனுடைய சேல்ஸ் ஏன் இப்படி குறைஞ்சிருக்கு, அப்போ மற்ற கம்பெனி என்ன சேல்ஸ் எப்படி க்ரோத் ஆகிட்டுருக்கு, இந்த கம்பெனி இதனுடைய ஷேர், அந்த மாதிரி ஒரு செக்டரில் இருக்கிற கம்பெனிஸ் எடுத்துட்டு அதனுடைய மார்க்கெட் ஷேரை பார்க்கணும். பார்த்துட்டு ஒவ்வொன்றும் கம்பேர் பண்ணி எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு, ஏன் க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் அதில் வேறு ஏதாச்சும் ஒரு புதிய போட்டியாளர் வந்திருக்காங்களா, புதுசாக யாராச்சும் வந்திருக்காங்களா, அவங்களுடைய ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது வியூகம் என்ன, எப்படி அவங்க ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்க, அவங்க எப்படி மார்க்கெட் ஷேரை அடாப்ட் பண்ணுவாங்க, ப்ரெசன்ட் கண்டிஷனில் அவங்க எப்படி மார்க்கெட் ஷேரை அடாப்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்புறம் இந்த கம்பெனியோட ஒரு ஃபியூச்சர், எதிர்கால வளம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும். சப்போஸ் ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம், அதனுடைய பங்கு நல்லா இருக்கு, சரி, இந்த குரோத்து அப்படியே வளர்ச்சி அப்படியே போய்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். இவ்வளோ மேக்ஸிமம் க்ரோத் போயிருக்கு, இந்த செக்டாரில் ஒவ்வொரு கம்பெனியும் இவ்வளோ பண்ணுறப்போ இந்த செக்டார் இந்த கம்பெனி இவ்வளோ பண்ணியிருக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு, அப்போது இது அப்படி நிலைத்துன்னு இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பார்க்கணும், ஒரு ஐடியா பண்ணிக்கணும். அப்புறம் இப்போ சப்போஸ் ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம், அது போன வருஷம் 2 வருஷமாக நல்லா பண்ணியிருக்கு, அப்போ இந்த வருஷம் பண்ணலை அப்படின்னா ஏன் அந்த கம்பெனி பண்ணலை, அவங்க என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க, வேறு ஏதாச்சும் புதுசாக பண்ண போகிறாங்களா, அந்த கம்பெனி எப்படி அனலைஸ் பண்ணி அதை வாங்கலாமா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு பங்கின் மார்க்கெட் ஷேரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். அதுதான் இது 2ஆம் பாகம். ஓகே, இது மாதிரி வேரியஸ் பாராமீட்டர்ஸ் இனி அடுத்தடுத்து பாகத்தில் நம்ம என்னென்ன கம்பெனி ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜிஸ்ட், ஒரு சுருக்கமாக, ஏன்னா ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணோம்னா பெரிய விஷயம் அது.
நிறைய இருக்குது. அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணால் போதும். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கலனாலையும் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதில் டைரக்டரும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பற்றியும் பேசியிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.